23ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். நம்ம நேற்று கெஸ்ஸிங் பார்க்கும்போது இந்த பிசி 50ன்னு வரும்போது மேலே இருக்கிற 69 அப்படியே 69 கீழே வந்திருக்கு. இங்கே பிசி 50க்கு 75க்கு 25 வந்திருக்கு. ஒருவேளை இந்த மேலே இருக்கிற நம்பர் அப்படியே வருமா அப்படின்னு பார்த்தோம். அப்படியே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏபி 35க்கு பிசி 35, அதே மாதிரி இப்போ இங்கே பிசி 53க்கு ஏபி 53 வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஏபி 53க்கு பிசி 53, அப்படி இல்லைன்னா பிசி 35க்கு ஏபி 35 வருமா அப்படின்னு பார்த்தோம். அது கரெக்டாக அதே மாதிரி வந்துச்சு. என்ன ஒன்றுன்னா இங்கே 90ன்னு வந்துச்சு. நாம் இன்னொன்று பார்த்துருக்கணும். இங்கே 08, ஒரு 04, ஒரு 05 அப்படின்ற மாதிரி. அதாவது இங்கே ஒரு 08, ஒரு 04, இங்கே 05 அப்படின்ற மாதிரி. இங்கே 08க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 03, 04, 05 50 அப்படின்னு வச்சு நம்ம இந்த ஏபியில் இருக்கிறது பிசியில் இருக்க ஏபியில் இந்த 35ன்ற நம்பரை வச்சுருந்தா கரெக்டாக நேற்று ஃபுல் வின்னிங். ஆனால் இது நிறைய பேர் வின்னிங்குன்னு கேள்விப்பட்டேன். சரி, முடிஞ்சுது. இப்போ இந்த போர்டு 8 அப்படின்னு வச்ச நம்பரை பாருங்கள். 138க்கு நேராக 811. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 28க்கு நேராக 88. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 28 இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 78 இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்பவும் 8, இங்கே ஒரு 38 இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே அதே 78க்கு நேர்லேயே திரும்பவும் 88 அப்படின்னு. அதாவது 28க்கு நேரில் 88, 78க்கும் நேராகவும் 88. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு நேராக 0, இந்த போர்டு 0க்கு அப்படியே ஸ்ட்ரைட்டில் 0, இந்த போர்டு ஸ்ட்ரைட்டில் அப்படியே 0 வரும். ஏன்னா இந்த மாதிரி நம்பர் மிஸ் ஆகிறதில்ல. அப்போ இங்கே ஒரு போர்டு 0 இருக்குது, அது வரல அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதே மாதிரி தான் இங்கே ஒரு 78 இருக்குது. அங்கே வந்து போர்டில் ஏபியில் 88 வரல, அதுக்கு பிசியில் 78 இருக்குது. இங்கே 28க்கு 88, இங்கே 78க்கு 88. பி போர்டு 8க்கு 8. அதே மாதிரி இங்கே போர்டில் இருக்கிற 0க்கு ஒரு 0 வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த 38க்கு நேராக போர்டில் 8. அதே மாதிரி இங்கே ஏபியில் 38 இருக்குது, அதுக்கு நேராக பி போர்டில் 8 அப்படின்ற நம்பர் நிற்கணும். ஏன்னா அங்கே போர்டில் 8க்கு போர்டில் 8, இங்கே பி போர்டில் 8க்கு ஒருவேளை பி போர்டிலே 8என்ற நம்பர் நிற்கலாம். ஸோ இங்கே நமக்கு 950க்கு நேராக 150ன்னு வந்துச்சு. இங்கே 380 அப்படின்னு இருக்குது. இந்த 380க்கு 880 அப்படின்னுமே வரலாம். இல்லை அப்படின்னா 180 அப்படின்னு வரலாம். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு 86க்கு 68க்கு 86, 81க்கு இன்னும் 18 அப்படின்னு திரும்பல. அதனால் ஒருவேளை அது 18 அப்படின்னு திரும்பிச்சுன்னா 180 அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம். 180 அப்படின்னு. இப்போ ஏசி 10ன்ற நம்பர் ஏற்கனவே இருக்குது. ஆனால் பரவாயில்ல, வந்த நம்பர் திரும்ப வருது. அதனால் 180 அப்படின்ற நம்பர் வரலாம். ஆனால் நம்ம ஃபாலோ நம்பரில் 10, 15 அப்படின்ற நம்பர் பிசியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு நம்பராவது கண்டிப்பாக வரும். 10 இல்லை 15ல் ஏதாவது ஒரு நம்பராவது கண்டிப்பாக வரும். இப்போ பிசி 80, அதுக்கு 180 அப்படின்னு எடுக்கிறோம். அப்புறம் பாருங்கள் இந்த 37க்கு இங்கே ஒரு 32, இந்த 37க்கு பிசி ஒரு 32. ஓகேவா? அதே மாதிரி இந்த 33க்கு ஏபியில் ஒரு 38 வரணும்.
அது அந்த 33க்கு பிசியில் ஒரு 38. ஓகேவா? ஏபியில் ஒரு 38ன்ற நம்பர் வரணும். அது வந்து இப்போ வரலாம். அதாவது 23ஆம் தேதியில் வரலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள் 37, அப்புறம் 33. அதிலிருந்து பாருங்கள் 5 நாள் 1, 2, 3, 4, 5 நாள் கேப்பில் 32 அப்படின்னு இருக்கும். அது கீழே 83 இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு 33க்கும் அதுக்கும் கேப் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 நாள் கேப் இருக்கும். இப்போ இந்த 83லேருந்து 7 நாள் கேப் இருக்கும். 7 நாள், 5 நாள், 6 நாள் அப்படின்னு. ஏன்னா இந்த 33க்கும் 32க்கும் 5 நாள் கேப்பு. இந்த 37க்கு 33க்கும் 6 நாள் கேப்பு. இப்போ அந்த 32 கீழே இருக்கிற 83லேருந்து 7 நாள் கேப்பில் இந்த 38ன்ற நம்பரு ஏபியில் வரலாம். அதோட இந்த அடுத்த ஏ போர்டு 3ன்னு வரும்போது அந்த நம்பரை பிசியில் வச்சு ஃபாலோ பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இந்த 32க்கு இந்த 37க்கு 32 பிசி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 32 வந்ததுக்கப்புறம் ஏ போர்டில் அடுத்த 3ன்னு வரும்போது அந்த நம்பரை வச்சு பிசியில் ஃபாலோ பண்ணலான்னா அதாவது எப்படின்னா இந்த 35க்கு 30ன்ற நம்பர் பிசி வரும். 30ன்ற நம்பர் வரும். எப்படின்னா இந்த 37க்கு தான் இந்த 32, இந்த 33க்கு ஒரு 38, இப்போ 35ன்னு இருக்குது. இந்த 35க்கு 30ன்ற நம்பர் பிசி வரும். அதனால் 30ன்ற நம்பர் பிசி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி ஏபியும் 38 அப்படின்ற நம்பர் வரணும். அதனால் ஒருவேளை இப்போ இந்த 380க்கு நேராக அப்படியே டைரெக்டாக 380 அப்படின்னு கூட டைரெக்டாக வந்துடலாம். பார்த்துக்குங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே போன மாதத்தில் கூட அதுக்கு நேரில் அந்த ரிசல்ட் அப்படியே வந்திருக்கும். 577க்கு 574 பாக்ஸ் நம்பர் அப்படியே வந்திருக்கும். ஏபி 78க்கு அப்படியே பிசியில் 78, 574க்கு 754. ஓகேவா? இந்த மாதிரி வந்து இந்த 380க்கு நேராக அப்படியே டைரெக்டாக 380 அப்படின்னு வந்துடலாம். இல்லை பிசி 30 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பிசி 30 வேணால் அப்படியே பிசியில் 30 வச்சு 130 அப்படின்னு வச்சிடலாம். ஏன்னா 180 அப்படின்னு எடுத்திருக்கோம். அதுக்கு 130 அப்படின்னு கூட உடனே கூட அடிச்சிடலாம். ஏன்னா இந்த 35க்கு பிசி 30ன்ற நம்பர் வரணும். ஓகேவா? அதே மாதிரி ஏபி 38 வரணும். பிசியில் 30ன்ற நம்பர் வரணும். அதனால் பார்த்துங்க. அது எல்லாமே வந்து 23ஆம் தேதி வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபியில் ஒரு 78, 87 இருக்குது. அப்புறம் ஒரு 84, ஒரு 81 அந்த நம்பர் திரும்பி 18, 48 அப்படின்னு அடிக்கணும். அதே மாதிரி பிசியில் 82, 84 இருக்குது. அந்த நம்பர் பார்த்திங்கன்னா 78 அப்படின்னு ஒரு நம்பர் பிசியில் இருக்குது. ஸோ இந்த 8 வச்ச நம்பரெல்லாம் அதாவது 82, 84ன்னு இருக்குது, 78ன்னு இருக்குது. அதாவது 82 பிசியில் அந்த 82, 78 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 84, 98 அப்படின்னு பிசி அடிக்கலாம். ஓகேவா? 98. அதே மாதிரி ஏபியில் 78, 87 இருக்குது. பிசியில் 78க்கு ஒரு 87 வரணும். அதே மாதிரி ஏபியில் 84, 87 இருக்குது. 82 அப்படின்னு ஒரு நம்பர் வரணும். இது எல்லாத்தையுமே பார்த்து குறித்து வச்சுங்க. கண்டிப்பாக அது வரும். இந்த எல்லா நம்பருமே அதாவது 8 வச்ச நம்பரு திரும்பி வரணும். ஆப்போசிட் வச்சு வரணும். அந்த நம்பர் கண்டிப்பாக வரும், மிஸ் ஆகாது. ஓகேவா? அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க.